ஓடும் நதிகள் ஆயிரம் சேரும் கடல் ஒன்றுதான். சாதி மதம் கடந்து நாம் இறையாட்சியை தேடலாம். ஓடும் நதிகள் ஆயிரம் சேரும் கடல் ஒன்றுதான். சாதி மதம் கடந்து நாம் இறையாட்சியை தேடலாம். மனிதநேய சங்கமம் தானே திருப்பலி, தோழமையின் அன்பியம் தானே. மனிதநேய சங்கமம் தானே திருப்பலி, தோழமையின் அன்பியம் தானே. தேவன் அழைக்கிறார், வானின் ஆசி அளிக்கிறார். ஆவியிலும் உண்மையிலும் பலி செலுத்த வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பில் எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees of Our Lady of Health, Vellankani, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health, Vellankani, who are watching the same. அன்னையின் அன்பு பக்தர்களே, என் அருள் உனக்கு போதும். பலவீனமான நேரங்களில் எதிர்ப்புகளையும் சவால்களையும் தவறான புரிதல்களையும் சந்திக்கின்ற நேரங்களிலெல்லாம் தனது பலவீனத்தை குறித்து பெருமை கொண்டவர் பவுலடியார். எனவே தன்னுடைய பலவீனத்தை குறித்து அவர் போராடுகின்ற பொழுது கடவுள் அவருக்கு தருகின்ற செய்தி, மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யூ. 2 கொரிந்தியர் 12:9, என் அருள் உனக்கு போதும். எனவே நாம் பல நேரங்களில் நோயினால் துன்பப்படுகிறோம். பிரச்சனைகளினாலே நாம் பல நேரங்களில் சோர்ந்து போய்விடுகிறோம். அந்த நேரத்தில் அந்த நோயிலிருந்து கடவுள் நம்மை குணமாக்குவது ஒருபுறம் இருந்தாலும் அவற்றை தாங்குவதற்கு சக்தியை நாம் கேட்கின்ற பொழுது, அல்லது அந்த துன்பத்தை தாங்குகின்ற திடனை, தைரியத்தை, ஆற்றலை, வலிமையை கடவுள் தருகின்ற பொழுது அதுவும் கடவுளுடைய ஒரு அருளாகத்தான் பார்க்கப்படுகிறது என்பதை இன்றைய வாசகமும் இன்று நாம் விழா கொண்டாடுகின்ற புனித அலாசியஸ் கொன்சாக்காவும் வெளிப்படுத்துகின்றார்கள். கடவுளோடு நான் நெருங்கியிருந்தால் போதும், அதுவே என்னுடைய வாழ்வின் உச்சக்கட்டம் என்பதை உணர்ந்து தனது 23வது வயதில் கடவுளுக்காக நோயினால் பாதிக்கப்பட்டு உயிர் துறந்தவர் புனித அலாசியஸ் கொன்சாகா. நோயாளிகளுக்காக நோயையே வருவித்து கொண்டவர். அவர்களுக்கு பணி செய்து அந்த நோயை வருவித்து கொண்டு 23 வயதில் இறந்தார். எனவே பவுலடியாரைப் போல, கொன்சாகையைப் போல துன்பங்களை தாங்கும் ஆற்றலை கேட்டு இறைவனிடத்திலே அருள் பெற்று வாழ வரம் கேட்டு ஜெபிப்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும்
சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமா. இறைவா, உன்னக கொடைகளின் காரணரே, புனித அலசியுசின் வாழ்வில் வியத்தகு மாசின்மையையும் தவமும் இணைந்திருக்க செய்வீரே. அவருடைய மாசின்மையை நாங்கள் பின்பற்ற தவறினாலும் அவரது தவத்தை ஏனும் பின்பற்ற அவருடைய பேர் பயன்களாலும் பரிந்துரையாலும் எங்களுக்கு அருள் வேறாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, பெருமை பாராட்டுதல் பயனற்றதே. ஆயினும் பெருமை பாராட்ட வேண்டி இருப்பதால் ஆண்டவர் அவருடைய காட்சிகளையும் வெளிப்பாடுகளையும் குறித்து பேசப்போகிறேன். கிறிஸ்துவின் அடியான் ஒருவனை எனக்கு தெரியும். அவன் 14 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு முறை 3ஆம் வானம் வரை எடுத்து செல்லப்பட்டான். அவன் உடலோடு அங்கு சென்றானா, உடலின்றி அங்கு சென்றானா யான் அறியேன். கடவுளே அதை அறிவார். ஆனால் அம்மனிதன் பேரின்ப வீட்டுக்கு எடுத்து செல்லப்பட்டான் என்பது எனக்கு தெரியும். நான் மீண்டும் சொல்கிறேன், அவன் உடலோடு அங்கு சென்றானா அல்லது உடலின்றி அங்கு சென்றானா யான் அறியேன். கடவுளே அதை அறிவார். அவன் அங்கு மனிதரால் உச்சரிக்க செல்ல முடியாத வார்த்தைகளை சொல்ல கேட்டான். இந்த ஆளை பற்றியே நான் பெருமை பாராட்டுவேன். என் வலுவின்மையை எனக்கு பெருமை. அப்படி நான் பெருமை பாராட்ட விரும்பினாலும் அது அறிவீனமாய் இராது. நான் பேசுவது உண்மையாகவே இருக்கும். ஆயினும் என்னிடம் காண்பதையும் கேட்டதையும் விட உயர்வாக யாரும் என்னை கருதாதபடி நான் பெருமை பாராட்டுவது விடுகிறேன். எனக்கு அருளப்பட்ட ஒப்புரவற்ற வெளிப்பாடுகளால் நான் இருமாப்பு அடையாதவாறு பெருமை குறை ஒன்று என் உடலில் வைத்து முள் போல் என்னை குத்திக்கொண்டே இருக்கிறது. அது என்னை குறித்து கொடுமைப்படுத்திய சாத்தான் அனுப்பிய தூதனை போல் இருக்கிறது. நான் இருமாப்பு அடையாதவாறு இருக்கவே இவ்வாறு நடக்கிறது. அதை என்னிடமிருந்து நீக்கிவிடுமாறு 3 முறை ஆண்டவரிடம் வருந்தி வேண்டினேன்.
ஆனால் அவர் என்னிடம், என் அருள் உனக்கு போதும், வலிமையில் தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்றார். ஆதலால் நான் வலுமையின்மையை பற்றித்தான் மனமு வந்து பெருமை பாராட்டுவேன். அது கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கும். ஆகவே என் வலிமையின்மையிலும், இகழ்ச்சியிலும், இடரிலும், இன்னலிலும், நெருக்கடியிலும் கிறிஸ்துவை முன்னிட்டு நான் அகமகிழ்கிறேன். ஏனெனில் நான் வலுவிட்டிருக்கும் போது வல்லமை பெற்றவனாக இருக்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 34 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவரே துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவர். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். ஆண்டவரின் தூயோரே அவருக்கு அஞ்சுங்கள். ஆண்டவரே துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவரே துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். சிங்கக்குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை ஏதும் குறையாது. வாரீர் பிள்ளைகளே, நான் சொல்வதை கேளீர். ஆண்டவருக்கு அஞ்சுவதை பற்றி உங்களுக்கு ஆண்டவரே துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவரே துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செல்வராயிருந்தும் அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு உங்களுக்காக ஏழையானார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதின செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறிய, எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், உயிர் வாழ எதை உண்பது, எதை குடிப்பது என்றோ, உடலுக்கு எதை உடுத்துவது என்றோ நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். உணவை விட உயிரும் உடையை விட உடலும் உயர்ந்தவை அல்லவா? வானத்து பறவைகளை நோக்குங்கள், அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை. உங்கள் விண்ணகத் தந்தை அவற்றுக்கும் உணவு அளிக்கிறார். அவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் அல்லவா? கவலைப்படுவதால் உங்களில் எவர் தமது உயரத்தோடு ஒரு முழம் கூட்ட முடியும்? உடைக்காக நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? காட்டு மலர் செடிகள் எப்படி வளர்கின்றன என கவனியுங்கள். அவை உழைப்பதும் இல்லை, நூற்பதும் இல்லை. ஆனால் சாலமோன் கூட தம் மேன்மையிலெல்லாம் அவற்றில் ஒன்றைப் போலவும் அணிந்திருந்ததில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்பிக்கை குன்றியவர்களே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடிப்பில் எறியப்படும் காட்டு புல்லுக்கு கடவுள் இவ்வாறு அணி செய்கிறார் என்றால் உங்களுக்கு இன்னும் அதிகமாய் செய்ய மாட்டாரா? ஆகவே எதை உண்போம், எதை குடிப்போம், எதை அணிவோம் என்று கவலை கொள்ளாதீர்கள். ஏனெனில் பிற இனத்தவரே இவற்றை எல்லாம் நாடுவர். உங்களுக்கு இவையாவும் தேவையான உங்கள் விண்ணகத் தந்தைக்கு தெரியும். ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள். அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள். ஏனெனில் நாளைய கவலையை போக்க நாளை வழி பிறக்கும். அந்தந்த நாளுக்கு அன்றன்றுள்ள தொல்லையே போதும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள ஆரோக்கியனையின் அன்பு பக்தர்களே, இன்று வாசிக்க கேட்ட முதல் வாசகம் சகோதர சகோதரிகளே, பெருமை பாராட்டுதல் பயனற்றதே. ஆயினும் பெருமை பாராட்ட வேண்டி இருப்பதால் ஆண்டவர் அருளிய காட்சிகளையும் வெளிப்பாடுகளையும் குறித்து பேசப்போகிறேன். விவிலியத்தில் எனக்கு மிகவும் பிடித்தமான வாக்கியங்களில் இதுவும் ஒன்று. குறிப்பாக பாவ சங்கீர்த்தனம் செய்ய வருகின்ற பொழுது வருகின்ற அந்த பெனிட்டண்டுக்கு சொல்லப்படுகின்ற ஒரு அறிவுரைகளில் அல்லது பரிந்துரைக்கின்ற வசனங்களில் இது மிகவும் முக்கியமானது. இத்தாலியில் நான் அதிகமாக இதை பயன்படுத்தி இருக்கிறேன். காரணம் என்னவென்றால், நம்முடைய பலவீனத்தை குறித்து நாம் பெருமை பாராட்ட வேண்டும். நம்முடைய வீக்னஸ், நம்முடைய குறைகள், அல்லது நாம் சந்திக்கின்ற போராட்டம், பிரச்சனை, எதிர்ப்பு, சவால், இவற்றை குறித்து நாம் பெருமை பாராட்ட வேண்டும் என்று பவுலுடைய ஆட்சி. இது சற்று வித்தியாசமான பார்வை. நம்ம நோயை குறித்து பெருமை பாராட்ட மாட்டோம், ஆனால் பாராட்ட வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார் என்றால் அவர் எந்த கண்ணோட்டத்தோடு சொல்லுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மிஸ்டிக்ஸ், அதாவது கடவுளுடைய அந்த வெளிப்பாடுகளை, கடவுள் காட்கின்ற அந்த காட்சிகளை காண்பவர்கள் எப்போதும் தங்களையே ஒன்றாக இணைத்து கொள்வார்கள். காட்சி காண்கின்றவரும் அவராகத்தான் இருப்பார், காட்சியாளரும் அவராகத்தான் இருப்பார். இரண்டும் ஒன்றாக இருக்கும். இதில் 4 யூதர்களுடைய பாரம்பரியப்படி, in their tradition the Jews said that 4 rabbis had this vision. 4 ரபிக்கள் இந்த மாதிரியான ஒரு கடவுளுடைய காட்சிகளை கண்டிருக்கின்றார்கள். பென் அசாய் has seen the glory and had died. பென் அசாய்ங்கிற ஒரு ரபி
கடவுளுடைய அந்த ஒரு காட்சியை குளோரியை பார்த்துருக்கிறார், இறந்துட்டார். பென் சோமா beheld it and went mad. இன்னொருத்தர் இதை பார்த்தார், பென் சோமாங்கிறவர், அவர் பைத்தியமாயிட்டார். ஆஹர் saw it and cut up the young plants. ஆஹருங்கிற இன்னொரு ரபி அவர் என்ன பார்த்ததுன்னா, இந்த காட்சிக்கு பிறகு he became a heretic and ruined the garden of truth. அதாவது அவர் இந்த ஒரு காட்சிக்கு பிறகு கடவுளை மறுக்கின்றவராக, ஹெரட்டிக்காக மாறிவிட்டார், ஏத்திஸ்டாக மாறிவிட்டார், கடவுளை மறுக்கின்றவராக மாறிவிட்டார். அகிபா என்பவர் அவர் ஒருத்தர் தான் அலோன் அசென்டட் இன் பீஸ் அண்ட் இன் பீஸ் கேம் பேக். அவர் ஒருத்தர் தான் இந்த மாதிரி ஒரு காட்சியை கண்டு அவர் மீண்டும் ஒரு அமைதியான மனநிலையில் வாழ்ந்தார் என்று சொல்லப்படுகின்றது. காரணம் என்ன? இவ்வாறு அந்த காட்சிகளை காண்பவர்களுடைய வாழ்க்கை அனுபவம் அந்த காட்சிக்கு முன்னும் காட்சிக்கு பிறகும் வேறுபட்டதாக இருக்கும் என்பதை வெளிப்படுத்துகிறது. அங்கே என்ன ஒரு மூன்றாவது ஆளோடு தன்னை ஒப்பிட்டு பவுலடியார் சொல்லுகிறார், எனக்கு ஒரு மனுஷனை தெரியும், அவன் உடலென்று சென்றானா அல்லது உடலோடு அங்கு சென்றானா இது தெரியாது. எனவே 3 முறை பவுலடியார் இந்த காட்சியை காண்கின்றார், அந்த காட்சியை பற்றி அவர் வெளிப்படுத்துகின்றார். எனவே விவிலிய அறிஞர்கள் சொல்லுகின்ற காரணம் என்னவென்றால், இந்த ஆளை பற்றி நான் பெருமை பாராட்டுவேன், இவர் தன்னுடைய பலவீனத்தை பற்றி சொல்லுகிறார். ஆக இவர் சந்தித்த போராட்டங்கள், இது என்னென்ன பிரச்சனையாக இருக்கலாம், என்ன பலவீனமாக இருக்கலாம் என்பதை பற்றி சொல்லும்போது விவிலிய அறிஞர்கள் சொல்வது, ஒன்று த ஸ்பிரிச்சுவல் டெம்டேஷன், ஆன்ம சோதனைகள், அதை குறித்து, அல்லது அவர் சந்தித்த அந்த திருத்தூது பணியிலே சந்தித்த போராட்டங்களாக இருக்கலாம், அல்லது இவர் சந்தித்த எதிர்ப்பாக இருக்கலாம், த அப்போசிஷன் அண்ட் த பர்செக்யூஷன் விச் ஹி ஹேட் டு ஃபேஸ். திருத்தூது பணி அவர் சென்ற பொழுது இவர் சந்தித்த எதிர்ப்புகள், சவால்கள் இருக்கலாம், அல்லது தொடக்க காலத்திலே, ஆதி காலத்திலே குருக்கள் அல்லது துறவிகள், மங்ஸ் அவர்கள் சந்தித்த கார்னல் டெம்டேஷன்ஸ், அதாவது கற்புக்கு எதிரான சோதனைகளாக இருக்கலாம் என்று பல்வேறு விதமான தங்களுடைய கருத்துக்களை, தங்களுடைய அப்சர்வேஷனை அவங்க சொல்கிறாங்க. ஆனால் பவுலடியாருடைய இன்றைய இந்த வாசகத்திற்கு வருகின்ற பொழுது எதுவாக இருக்கலாம் என்று சொல்லுகின்ற பொழுது, ஒரு 3 விதமான சவால், அல்லது ஒரு 3 விதமான வியாதி, அல்லது ஒரு 3 விதமான பலவீனங்கள். ஃபஸ்ட்டு என்னவா இருக்கலாம் அவர் சொன்னதுன்னா, இட்ஸ் டு ஹவ் பீன் த ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ். ஏன்னா பவுலடியார் அவருடைய உடலில் ஒரு பெரிய ஒரு பலவீனமான மனிதர். ஹிஸ் பாடிலி பிரசன்ஸ் இஸ் வீக், 2 கொரிந்தியர் 10:10. அது மட்டுமல்லாமல் அவருடைய முகம், அந்த தமாஸ்கஸ் அவர் கண்ட அந்த காட்சி, ஏன்னா கிறிஸ்தவர்களை துன்புறுத்துவதற்காக அவர் போய் கொண்டிருக்கிறார். அவ்வாறு அவர் அங்கே சென்ற பொழுது ஆண்டவர் இயேசு அங்கே அவரை தடுக்கிறார். அப்போ ஆண்டவரே நீர் யார் என்று கேட்கும் பொழுது, நீ துன்புறுத்தும் இயேசுதான் நான். அந்த நிகழ்வுக்கு பிறகு அவருடைய உடலிலே மாற்றம் ஏற்படுது. டிஸ்ஃபிகர்மெண்ட் which made him ugly and hindered his work. அவருடைய அந்த முகத்தோற்றம் ஒரு அதாவது அழகற்று காணப்பட்டது. இதுவும் அவருடைய பணிக்கு ஒரு தடையாக இருந்திருக்கலாம், இது ஒரு பலவீனமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இன்னொன்று என்னென்னா, அந்த எபிலெப்சி என்பது வலுப்பு நோய். அது அந்த காலகட்டத்தில் இந்த மெடிட்டரேனியன் மத்திய தரைக்கடல் பகுதி வாழ் மக்கத்தில் இருந்தது. அதை அவர்கள் சாத்தானோடு அல்லது பேய் என்று அவர்கள், அதனால் அந்த மாதிரி அவங்கள பார்த்தாங்கன்னா அவங்க ஒரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இகழ்ந்து நோக்குகின்ற ஒரு பார்வையாக இருந்தது. அந்த மாதிரி ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். ஆனால் கடைசியில் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது எல்லாத்தையும், பால் சஃபர்ட் ஃப்ரம் சிவியர் ப்ராஸ்டேட்டிக் ஹெட்ஏக்ஸ். இதைத்தான் திருச்சபையுடைய தந்தர்கள் தெர்த்துலியனும் ஜெரோமும் சொல்லுகிறார்கள். அவருக்கு பயங்கரமான ஒரு தலைவலி இருந்தது. இதுக்கு அவர்கள் கொடுக்கின்ற மருத்துவ ரீதியான ஆதாரம் என்னவென்றால், பால் சஃபர்ட் ஃப்ரம் ஐ ட்ரபிள் அண்ட் திஸ் வுட் எக்ஸ்பிளைன் த ஹெட்ஏக்ஸ். அவருக்கு கண்ணு வலி இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, அந்த தமாஸ்கஸ்க்கு அவர் செல்லுகின்ற பொழுது அந்த கண்ட காட்சியிலே அவர் குருடாகி விடுகிறார். திருத்தூதர் பணி 9:9 நாம் பார்க்கின்றோம். அப்புறம் மீண்டும் அவர் அனனியாவை சந்தித்து, அப்பொழுது அவருக்கு அந்த செதில் கீழே விழுகிறது. ஆனால் அவர் கடைசி வரை முழு பார்வை பெற்றதாக அங்கு சொல்லப்படவில்லை. இட் மே பி தட் ஹிஸ் ஐஸ் நெவர் ரெக்கவர்ட் அகெயின். அதனால தான் பவுலடியார் சொல்லுவார் கலேசியருக்கு எழுதிய திருமுகத்தில், அந்த கலேசிய மக்கள் எந்த அளவுக்கு இவர் மீது அன்பு வைத்திருக்கிறார்கள் என்றால், எனக்கு கண்ணில் குறை இருக்குது, அதனால் உங்களுடைய கண்ணை
பிடுங்கி கொடுங்கன்னு கேட்டாலும் நீங்கள் அதை எனக்காக தருவீர்கள். அந்த அளவுக்கு உங்களுடைய அன்பு எனக்கு புரிகிறது. Galatians, Paul said of the Galatians that they would have plucked out their eyes and would have given them to him. Galatians 4:15 சொல்றார். அப்போது அந்த அளவுக்கு அந்த மக்கள் பவுலுடைய மீது கொண்டிருந்த அன்பு. அப்போ எதுக்காக சொல்லார்னா, அப்போ அவருடைய கண்ணில் இதே ஒரு குறை ஆதாரபூர்வமாக நிரூபித்துக் கொண்டிருக்கிறேன். அடுத்தது அட் த எண்ட் ஆஃப் த கலேஷியன்ஸ் ஹி ரைட்ஸ், அந்த மடலோட கடைசியில் சொல்கிறார், see in what large letters I am writing to you. கலேசியருக்கு எழுதிய அந்த திருமுகத்தில் 6:11, உங்களுக்கு நான் பெரிய எழுத்துக்களால் எழுதி கொண்டிருக்கிறேன். ஏன்னா இவர் கண்ணு சரியாக தெரியலன்னு தான் பெரிய பெரிய எழுத்துல எழுதுகிறார். எனவே இதை குறித்து இவர் என்ன சொல்கிறார், ஆண்டவரே என்னுடைய உடலில் எனக்கு ஒரு பெரிய முள் எண்ணெய் தைத்து கொண்டிருக்கிறது, அதை பற்றி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. அதுதான் ஒரு பெரிய எனக்கு அருளப்பட்ட ஒப்புயர்வற்ற வெளிப்பாடுகளால் நான் இருமாப்பு அடையாதவாறு எனக்கு நீர் பலமுறை காட்சி கொடுத்திருக்கிறேன், அவற்றை குறித்து நான் பெருமை கொள்ளாதவாறு பெரும் குறை ஒன்று என் உடலில் தைத்த முள்போல் என்னை வருத்தி கொண்டே இருக்கிறது. பலவீனத்தில் பலம் காண்பது தைத்து கொண்டே இருக்கிறது. அது என்னை குத்தி கொடுமைப்படுத்தி சாத்தான் அனுப்பிய தூதனை போல் இருக்கிறது. நான் இருமாப்பு அடையாது இருக்கவே இவ்வாறு அடைகிறது. நான் கடவுளை கண்டுவிட்டேன், கடவுளை நான் காட்சி கண்டிருக்கிறேன், அதை குறித்து நான் பெருமை பாராட்டாமல் இருப்பதற்காக இது என்னை குத்தி கொண்டே இருக்கிறது என்று தனது பலவீனத்தை சொல்லுகிறார். இன்னொரு காரியம் என்னவென்றால், குறிப்பாக இதனால தான் அவருக்கு அந்த தலைவலி வருகின்றது. அதற்கு அடுத்தது இவருக்கு அடிக்கடி ஃபீவர், ஜுரம் வந்துடுமா. இது மத்திய தரைக்கடல் பகுதியிலே நார்மலாக அந்த மக்களிடத்திலே காணப்படுகின்ற பயங்கரமான, அதாவது இரும்பை காய்ச்சி நெத்தியில் கொடுத்தா எப்படி வலிக்கும் அந்த மாதிரி ஒரு வலி இருக்கும் என்று விவிலிய அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள். இவ்வாறு அவர் பல்வேறு விதமான வலிகளை, உடல் உபாதைகளை, துன்பங்களை, வியாதிகளை சந்தித்தாலும் அவர் சொல்கிற சாட்சி என்னன்னா, கடவுள் தன்னுடைய ஜெபத்தை கேட்டார். அப்போது இந்த மாதிரி அவர் காட்சி காண்கின்ற பொழுது என்னை வதைக்குதே என்று அவர் வருந்தி வேண்டினேன், என்னிடமிருந்து நீக்கிவிடுமாறு 3 முறை ஆண்டவர் நான் வருந்தி வேண்டினேன். அப்போ ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், எப்பா உனக்கு தலைவலி இருக்குதா, அல்லது உனக்கு இந்த நோய் இருக்கின்றதா, உனக்கு கண் சரியாக தெரியலையா, பெரிய எழுத்துல தான் நீ படிக்க முடியுமா என்று கவலைப்படுகிறாயா, இது ஒரு பலவீனம் என்று இதை குறித்து நீ கவலைப்படாதே, என் அருள் உனக்கு போதும். மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யூ. வலுவின்மையில்தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும். எனவே நீ பலவீனமானவனாக இருக்கிறாய், நீ குறைவுள்ளவனாக இருக்கிறாய், உன்னுடைய கண்ணிலே குறை இருக்கிறது என்று அதை குறித்து நீ கவலைப்படாதே. அதை குறித்து அப்பொழுதுதான் நீ பலவீனத்தோடு என்னிடத்திலே வருகின்ற பொழுது என்னுடைய அருள் உனக்கு நிறைவாக கிடைக்கிறது என்று கடவுள் அவருக்கு வெளிப்படுத்தியதாக தனக்குள் இருக்கின்ற அந்த பலவீனத்தை குறித்து அவர் பெருமைப்படுகின்றார். பலவீனம் என்பது, ஆக நாம் ஒரு வியாதியில் இருக்கிறோம், இறைவனிடத்திலே நாம் வேண்டுகிறோம் இந்த வியாதியிலிருந்து நாம் குணமடைய வேண்டும் என்று. ஆனால் கடவுள் அந்த வியாதியை தாங்குகின்ற சக்தியை கொடுப்பது இன்னொரு புதுமை. த ஃபிசிக்கல் வெரினஸ், அதாவது உடல் உபாதையினால் நாம் படுகின்ற அந்த களைப்பு இருக்கிறதே, அந்த சோர்வு இருக்குல்ல, அதிலிருந்து நாம் அதை தாங்குவதற்கு கடவுள் சக்தியை தருகிறார். அதுதான் இங்கே என் அருள் உனக்கு போதும். இரண்டாவதாக, அந்த துன்பம் என்பது, அந்த வலி என்பது நம்மை மிகுந்த வாட்டினாலும் அதை போராடி அதை கடந்து நாம் வருகின்ற பொழுது, ஒரு பெண்ணானவள் அங்கே துடித்து கொண்டிருக்கிறார். அப்போ ஒருத்தர் அவரை பார்க்க போகிறார். அப்போ அவர் அந்த பொண்ணுக்கு ஒரு புத்தகத்தை கொடுக்குறார். எ ஷேர் புக், எ சன்னி புக், எ ஹாப்பி புக், எ லாஃபிங் புக் அப்படின்ட்டு ஒரு சந்தோஷமான ஒரு புத்தகத்தை அவர் கொடுக்குறார். தேங்க்யூ வெரி மச் அந்த கேர்ள் சொல்லிவிட்டு, அந்த கேர்ள் சொல்கிறா, ஐ நோ திஸ் புக், இந்த புத்தகத்தை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு அவர் கேட்குறார். ஹாவ் யூ ரெட் இட் ஆல்ரெடி, இந்த புத்தகத்தை நீ ஏற்கனவே நீ படிச்சிருக்கியான்னு கேட்கிறார். த கேர்ள் ஆன்சர், ஐ ரோட் இட், நான் தான் இந்த புத்தகத்தை எழுதினேன். ஆக அந்த வலியை, துன்பத்தை சந்திக்கின்றவர்களுக்கு தெரியும், கடவுளுடைய அருளால், கடவுளுடைய கிருபையினாலே அவர்களால் ஜெயித்து வர முடியும். அதனால்தான் பவுலடியார் அவர் சந்தித்த போராட்டங்கள், அவர் சந்தித்த இகழ்ச்சி, வலுவின்மையிலும் இகழ்ச்சியிலும் இடரிலும் இன்னலிலும் அண்டர் ப்ரெஷர், நெருக்கடியிலும் கிறிஸ்துவை முன்னிட்டு நான் அகமகிழ்கிறேன். அப்போ தான் துன்பப்படுவதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்லுகிறார். ஆக கடவுளோடு நாம் நெருங்கி இருக்கின்ற பொழுது சந்திக்க நேரிடும். அதில் தான் எடுத்துக்காட்டில் நாம் விழா காணுகின்ற
கொன்சாக்கா 1568 இத்தாலியில் பிறக்கிறார். அவங்க அப்பா ஃப்ரான்சோ, அம்மா மார்த்தா. அரச குடும்பம். அப்போ இவரை ஒரு அரச மகனாக வரவேற்க வேண்டிய ஆசை. ஆனால் இவருடைய எண்ணம் மாறி செல்கிறது. கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்ள ஆரம்பிக்கிறார். தன்னுடைய 9 வயதில் தன்னுடைய கற்பை கடவுளுக்கு கொடுக்குறார். இவங்க அப்பாவுக்கு பிடிக்கல. என்ன பண்ணுறார், இவரை ஒரு அரசனாக்க வேண்டும் என்று சொல்லி ஸ்பெயின் நாட்டில் இருக்கிற 2ஆம் ஜூலிங்கிற மன்னிடத்தில் இவர் அனுப்பி இவருக்கு உலக ஆசைகளை கொடுக்கிறார். அவரால் முடியவில்லை. கடைசியிலே இவர் குருவாக வேண்டும் ஆசைப்பட்டு குருமடத்திலே சேர்கிறார். அப்பொழுது தன்னுடைய உடலை வருத்துகிறார். வாரத்திற்கு 2 முறை சாப்பிடாமல் இருக்கிறார். அப்போ இவருடைய ஆன்மீக குரு இயேசு சபை ராபர்ட் பெல்லார்மின் இதை குறைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்ல இவர் அவருடைய விருப்பத்திற்கு அதை குறைத்து கொள்கின்றார். கடைசியிலே 1578ஆம் ஆண்டு ரோமிலே பயங்கரமான ஒரு கொள்ளை நோய் பேண்டமிக், நம்முடைய கொரோனா ஏற்படுகிறது. அங்கு அந்த மக்களுக்கு சென்று அவர்களுக்கு மருத்துவ உதவி செய்து தன்னையே அவர்களோடு கரைத்து கொண்டு இவருக்கும் அந்த நோய் தனது 23வது வயதில் 1591ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 21ஆம் நாளாகிய இன்று உயிர் துறக்கிறார் புனித அலாசியஸ் கொன்சாகா. வலுவின்மையிலும் பலவீனத்திலும் கடவுளுக்காக வாழ்ந்து கடவுளை போற்றியதனால்தான் இன்று அவர் புனிதராக உயர்த்தப்பட்டிருக்கிறார். எனவே பவுலடியாரை போல அலாசியஸ் கொன்சாவை போல நாமும் நம்முடைய பலவீனத்தை குறித்து கவலை கொள்ளாமல் இறைவனிடத்திலே அந்த பலவீனத்தை குறித்து பெருமை பாராட்டுகின்ற பொழுது கடவுள் நமக்கு சொல்லுகின்ற வார்த்தை, என் அருள் உனக்கு போதும், வலுவின்மையில்தான் வல்லமை வெளிப்படும். மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யூ. The more you are weak, the more you are strong. பலியில் கலந்திடுவே, என்னை பலியாக தந்திடுவே. பலியில் கலந்திடுவே, என்னை பலியாக தந்திடுவே. ஏற்றிடுவாய் இறைவா, அப்பமும் ரசமுமாய் உனக்கு தந்தே. ஏற்றிடுவாய் இறைவா, அப்பமும் ரசமுமாய் உனக்கு தந்தே. பலியில் கலந்திடுவே, என்னை பலியாக தந்திடுவே. பலியில் கலந்திடுவே, என்னை பலியாக தந்திடுவே. சகோதர சபையினது உங்களுடைய மனபலி எல்லாம் கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித அலாசியஸின் எடுத்துக்காட்டை பின்பற்றி நாங்கள் எப்போதும் திருமண ஆடை அணிந்தவர்களாய் விண்ணக விருந்தில் பங்கு பல்லச் செய்தருளும். இவ்வாறு மறை நிகழ்வில் பங்கேற்பதால் நாங்கள் உமருட்சியல்களை நிறைவாக பெற்றுக்கொள்வோமா. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே,
என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றேன். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றிய கலிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவிருந்த அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். நீர் வருமளவும் ஓடு இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மேற்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண மக்களையும் புரிய தகுந்த எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியா ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ எங்கள் ஆயர் சகாயராஜ் எல்லா திருநாய் அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயிலும் எங்கள் சகோதர சகோதரிகளையும்
இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒலியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் மூக்கு வந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியா இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதம் நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்ற திருத்தூதர்களுக்கு மொழிந்திரு. எங்கள் பாவங்களை பாராமல் முது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமளித்தருள்வீரா. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
ஆன்மாவின் உணவே ஆனந்த நிறைவே ஆன்மாவின் உணவே ஆனந்த நிறைவே விருந்தாக வரும் தேவனே இயேசுவே எழுந்திருளை ஆட்கொள்ளுமே ஆன்மாவின் உணவே ஆனந்த நிறைவே விருந்தாக வரும் தேவனே இயேசுவே எழுந்திருளை ஆட்கொள்ளுமே ஆன்மாவின் உணவே ஆனந்த நிறைவே வானின்று வந்த உயிருள்ள உணவை வாழ்வாங்கு வாழ வழிகாட்டும் ஒளியே வானின்று வந்த உயிருள்ள உணவை வாழ்வாங்கு வாழ வழிகாட்டும் ஒளியே தானின்ற போக்கின் தடுமாறும் நெஞ்சின் தாகங்கள் தீர்க்கும் உயிரூற்றிவா தாகங்கள் தீர்க்கும் உயிரூற்றிவா ஆன்மாவின் உணவே ஆனந்த நிறைவே விருந்தாக வரும் தேவனே இயேசுவே எழுந்திருளை ஆட்கொள்ளுமே ஆன்மாவின் உணவே ஆனந்த நிறைவே மன்றாடுவோமாக. ஆண்டவரே, வானதுதரனுன வாழ்வூட்டம் பெற்ற நாங்கள் தூய வாழ்வாள் உமக்கு ஊழியம் புரிய செய்தருளும். இன்று நாங்கள் வணங்கும் புனித அலாசியஸின் எடுத்துக்காட்டை பின்பற்றி உமக்கு என்றும் நன்றியுள்ளவர்களாய் விளங்கச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சந்திரனைப் போல் அழகுள்ளவராய்
சூரியனைப் போல் ஒளியுள்ளவளாய் விடியற் காலை போல் காட்சி தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் பேராலயத்தில் கூடியிருக்கும் நாம் அனைவரும் நமக்கு வேண்டிய விண்ணப்பங்களை இவரிடம் நம்பிக்கையோடு எடுத்துச் சொல்வோம். என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த பணியை செய்து முடிப்பதுமே என் உணவு என்ற வார்த்தைக்கு ஏற்ப திருவை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை லியோ அவர்களும் எங்கள் ஆயர் சகாராஜ் மற்றும் பேராலயத்தில் பணியாற்றும் அருள் தந்தையர்கள் அருள் சகோதரிகள் அனைவரும் தம் பணியில் உமது ஆட்சிக்காகவும் அன்னையின் புகழுக்காகவும் உழைத்து உடல் உள்ள சுகமுட நலமுடன் பணியாற்ற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு வாழ்வை கட்டி எழுப்புங்கள் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் பங்கு மக்களையும் திருத்தல தந்தை வழிகாட்டுதலில் திருத்தல வளர்ச்சிக்கும் அன்னையின் மாட்சிக்கும் பணியாற்றும் பேராலய தன்னார்வ பணியாளர்களையும் ஆசிர்வதித்து அன்னையின் பரிந்துரையில் அருள் வாழ்விலும் பொருள் வாழ்விலும் சிறந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அறிவு கூர்மை கொண்டோரின் ஆட்சி சீராய் அமையும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் நாட்டு தலைவர்கள் அரசு பணியாளர்கள் மக்களின் அடிப்படை தேவை நிறைவேற்றி உண்மையுடன் நீதியுடன் தம் அறிவு கூர்மையால் மக்களை வழிநடத்திட தியாக உள்ளத்துடன் பணிபுரிய அருள் வரங்களை பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப திருத்தலத்தின் வளர்ச்சிக்கும் திரு பயணிகளுக்கும் பங்கிற்கும் உதவி செய்யும் அனைவரும் தங்கள் வாழ்வில் எல்லா அருளும் ஆரோக்கியம் நிரம்ப பெற்று வரங்கள் நிறைந்த வளமான வாழ்வு வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உமது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தொந்தருள்வாராக என்ற வார்த்தைக்கு ஏற்ப அன்னையின் பரிந்துரை நாடி திருவழிபாட்டில் பங்கேற்போர், ஆன்மவுடன் நலம் தேடுவோர், மரண பயத்திலிருந்து விடுதலை தேடுவோர், புறக்கணிக்கப்பட்டோர், வறுமையுற்றோர், வேலையின்றி தவிப்போர், திருமணத்திற்காக காத்திருப்போர், குழந்தை வரம் வேண்டுவோர், குடும்ப ஒற்றுமைக்காக இயங்குவோர், கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்திட விரும்புவோர், இறை அழைத்தலை தேர்ந்து கொள்ள விரும்புவோர், இன்னும் பல்வேறு தேவைகளுக்காக ஜெபிப்போர் அனைவருடைய எண்ணங்களையும் மன விருப்பங்களையும் நிறைவேற்றி தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். Let us in a special way remember our brethren who are taking part with faith in the Circle Liturgy through Shrine Web TV. இப்போது நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். Now in silence, let's pray for our personal intentions before the Lord. நாம் அனைவரும் ஒருமித்த குரலில் இறைவனை தந்தை என்று அழைத்து நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாகும்படியாக இறைவனின் புனித அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களின் மன்றாடு கனிவாய் செவிசாய்த்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்கள் படம் என்ற உம்மீது முழு நம்பிக்கை வைத்தில் எங்களை ஒருபோதும் கைவிடாதே. புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்து பேசுதலால் எங்களை தொடர்ந்து ஆசிர்வதித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமைக்கு இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஒழுங்கு வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதி. இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது
பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்குவை. இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாதவனை நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்கவை. இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கியனின் ஆசி உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of your mother, Our Lady of Health, Velakani. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். விடியற் காலத்தின் நட்சத்திரமே, விடியும் என்னும் எங்கள் நம்பிக்கையே. விடியற் காலத்தின் நட்சத்திரமே, விடியும் என்னும் எங்கள் நம்பிக்கையே. மரியே வாழிய வாழியவே, எம்மை நீர் என்றுமே ஆதரே. மரியே வாழிய வாழியவே, எம்மை நீ என்றுமே ஆதரே. விடியற் காலத்தின் நட்சத்திரமே, விடியும் என்னும் எங்கள் நம்பிக்கையே.